ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் அபி வைஷு வைப்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆலு கோபி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆலு பொட்டேட்டோ ரெண்டையும் க்யூபாக நறுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டுண்டு ஆலு கோபி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ட்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சைடு கேப்பில் ஒரு டம்ளர் அரிசி, பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன் நான். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 3/4 மணி நேரம் அதை ஒரு 4 times வாஷ் பண்ணி தண்ணி கொதிக்க வச்சு அந்த அரிசி போட்டு கொஞ்சம் உப்பும் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஊற்றினீங்கன்னா அரிசி பொல பொலன்னு சிங்கிளாக கிடைக்கும். அது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வடிகட்டி எடுத்துருங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டுண்டு வதக்கிட்டு அந்த ஆலு கோபி புலாவ் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக உப்பு, இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்த சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் பொல பொலன்னு இருக்கணும். இப்போ நான் காமிக்கிற இந்த பொடி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன பொடின்னு. அந்த பொடியை ஆட் பண்ணி 2 கரண்டி வச்சு ஒன்றும் பாதியமாக மிக்ஸ் பண்ணணும். சாதம் உடையக்கூடாது, அதுக்காக இப்படி பண்ணுறது. சூடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலாக கொஞ்சமாக நெய் கூட விட்டுக்கலாம். நான் நெய் கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட்டு விட்டுருந்தேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை அடுப்பை அணைச்சிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆலு கோபி புலாவ் இப்போ ரெடி. நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிடுங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கேட்பாங்க. என்னோட பசங்க டெய்லியுமே இதை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. கிரேவி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more support and following